ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ நண்பர்களே, நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நம்ம ஐபிஓ அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பிளஸ் லைவ் டெக்னிக்கல் அனலைசிஸ், சார்ட் அனலைசிஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஸோ இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 2 ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்க ஸ்டாக்கோடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம புதுசா அனலைஸ் பண்ற ஸ்டாக்ஸ் பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது நீங்க எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க வேணாம். எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் டிசிஷன் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்க போகுது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ சோனா காம்ஸ்டார் அப்படின்ற ஸ்டாக் தான் வருது. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. ஸோ இந்த ஸ்டாக் அவருக்காக நம்ம இந்த டெலிகேட் பண்றோம் இந்த அனலைசிஸை. ஸோ பாத்தீங்கன்னா இது நமக்கு மேல இருக்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்கோடைய ஸோ 52 வீக் லோவே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு நல்ல ஒரு பாட்டம் அடிச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இதுதான் ஒரு சூப்பரான ஒரு டிமாண்டு. இப்போதைக்கு டிமாண்ட் சொன்னதான் ஸ்டாக் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்படியே நான் ஸ்லோவா டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள போயிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது இங்க நமக்கு ஒரு ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன் இங்க ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பேட்டர்ன் நேம் காட்லி. ஸோ காட்லி பேட்டர்ன் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ காட்லி பேட்டர்னை வச்சு பார்க்கும்பொழுது ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து ரிவர்சல் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்ளீட் ஜோனே பாத்தீங்கன்னாக்கா டிமாண்ட் ஜோன் தான், நல்ல ஒரு டிமாண்டு. ஸோ சூப்பரான ஒரு பாட்டம் பிக் அப்படின்னாக்கா நீங்க இந்த சோனா பிஎல் அது நீங்க கண்டிப்பா கன்சிடரேஷன் எடுங்க பாட்டம் பிக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு மொமெண்டம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் பார்த்தோன்னாக்கா இங்க நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ஒன்று டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே இங்க கன்சாலிடேஷன் போகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் மேல பிரேக் அவுட் ஆகும் பட்சத்துல நீங்க ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கை பிடிக்கணும் அப்படின்னாக்கா பிடிச்சிங்கன்னா குயிக்கா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷனை நீங்க டார்கெட்டா வச்சுட்டு வெளியில வந்துடலாம் நண்பர்களே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ், அதாவது சோனா காம்ஸ்டாருக்கான அனலைசிஸ். ஸோ இந்த ஸ்டாக் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதா இல்லையா, இல்ல நீங்க இந்த ஸ்டாக்ல என்ன பண்ண போறீங்க, ஸோ இந்த அனலைசிஸ் இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்ற நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படியே அடுத்த ஸ்டாக் போயிடுவோம். நம்ம அடுத்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதி லேப்ஸ் தான் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்மளோட இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம அனலைஸ் பண்ணும் போதும் உங்களுக்கான டெக்னிக்கல் நாலேஜ், அந்த டெக்னிக்கல் அனலிசிஸ்ல ஒவ்வொரு புது பாயிண்ட்ஸ் அந்தந்த ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆட் அப் பண்ணிக்கிட்டே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னாக்கா நம்ம சொல்ற நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அது கீழே இருந்து நல்ல ரேலி மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸோ இங்க இருந்து ஒரு நல்ல மேல ரைஸ் போச்சு, அங்கிருந்து ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு நல்ல ரைஸ். அப்படியே இங்க இருந்து பாருங்களேன், அப்படியே செங்குத்தா ஏத்திட்டாங்க, அப்படியே ஏத்திட்டு அப்படியே கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு சில சேனல் எல்லாம் இதை ஸோ கன்சிடர் பண்ண சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நீங்க இந்த பிரைஸ்ல இருந்தே நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இந்த பிரைஸ்ல இருந்து ரிவர்சல்ஸ் நடக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 10 to 20% இந்த இடத்துல நல்ல ஒரு ஷோ ஷார்ட் ரிவர்சல் வரும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால இந்த 300 ரேஞ்சை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 300ல இருந்து 280 ரேஞ்சுக்குள்ள ஒரு நல்ல அக்குமுலேஷன் பிளான் பண்ணுங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா கன்சிடரேஷன் எடுக்கலாம். பட் ஆனா ஒரு நல்ல அக்குமுலேஷன் இந்த ஜோன்ல வைங்க நீங்க. ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட் வைஸ் இல்ல ட்ரேடிங் வைஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனுக்குள்ள இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ டபுள் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது கீழே பிரேக் அவுட் ஆயிருக்குன்றதுனால ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த இடம் வரைக்கும் இங்க ரிவர்சல்ஸ் எடுக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு.
ஸோ இந்த ஸ்டாக்குக்கு அனலைசிஸ் இதுதான். இதுல வந்து ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எதுவுமே நமக்கு வந்து இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் தான். கோட்டக் மஹிந்திரா பேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே வந்து ஒரு டைட் ரேஞ்ச்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2021 இருந்து பாத்தீங்கன்னாலே வந்து டைட் ரேஞ்ச்குள்ள தான் வந்து இதுவாயிட்டு இருக்கு. கடைசியா வந்து 2021 அக்டோபர் மாசம் போன ஐய ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஏப்ரல் மாசம் வந்து அந்த ஐ வந்து கிட்ட வந்து போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கரெக்டா வந்து எல்லா ட்ரேடையும் உள்ள மாட்டி விட்டுட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வரும் பட்சத்துல இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட். பட் இங்க இருந்து இப்போ ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே தூரமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26% மேல இருக்கு. ஸோ அதனால இந்த சப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. இதை வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து இந்த வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ ரைசிங் வெச் மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன்ஸ் வந்து மேல வந்து இதுவா இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இங்க வந்து 1 2 3 4 டச் வந்ததுக்கு மேல கீழே வந்து 1 2 3 4 இங்க ஒரு டச் 5 டச் கிட்ட வந்ததுக்கு கீழே. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்து அப்படியே வந்து கிட்டக்க கொஞ்சம் போயிடுவோம். ஸோ இங்க வந்து கரெக்டா ஸ்டாக் வந்து இங்க வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. இங்க ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆனதுல இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்டே ஆகல, யூஸே பண்ணல. இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ்ல நல்ல சப்போர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜூலைல இருந்து இப்போ வந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு 4-5 மாசமா பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நல்ல டைட் கன்சாலிடேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ ஸ்டாக் இன்கேஸ் இங்க பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட்டா வச்சு பார்க்கலாம். இல்ல இந்த ஸ்டாக் வந்து கீழே வருது அப்படின்னாக்கா இங்க வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த லைனை வந்து நம்ம வந்து இதுவா வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் வந்து இந்த பிரைஸ் வந்து இந்த லைன் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் உடைய சப்போர்ட் ஆகிருக்கும். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் உடைய சப்போர்ட் ஆகிருக்கும். பிளஸ் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஹாரிசான்டல் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து 3 சப்போர்ட் கிட்ட ஃபால் ஆகுது. அதனால இது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோனா இருக்கும் நான் பாக்குறேன். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஆட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு நண்பர்களே. அடுத்த ஸ்டாக் வந்து என்னன்னாக்கா ருஷிதா பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் போன வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஐயா இருக்கு, லைஃப் டைம் ஐ. ஸ்டாக் வந்து அப்படியே வந்து கீழே இருந்து மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் செப்டம்பர் வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. நல்ல மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீக்லிக்குள்ள போயிடலாம் நம்ம. ஸோ இது வந்து ஃபிளாக் அண்ட் போல் அந்த பேட்டர்ன்ல வந்து ஃபார்மேஷன் இருக்கு. இதை உடைக்கும் பட்சத்துல ஐயதி ப்ராபபிலிட்டி இந்த சோனியுமே வந்து ரெசிஸ்டன்ஸும் உடையுன்றது தான் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ வீக்லியில பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இதுவாயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 டச்சஸ் கிட்ட இருக்கு. மேல வந்து 1 2 3 4 5 டச்சஸ் கிட்ட இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன் வந்து ஒன்று இருக்கு. இதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி பாருங்க. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 2 3 4 இங்க வந்து ஒரு ரிவர்சல் எடுத்துருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம 5th டச் ஆகி எடுத்துட்டு தான் இங்க வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மூவ் கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 10-11% வந்து 2 வாரத்துல மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நீங்க எடுத்திருக்காங்க, மறுபடியும் செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இப்போ இறக்கிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து அப்படியே வந்து இங்க வாட்ச் பண்ணுங்க எப்படி போகுதுன்ட்டு. ஒன்னு குயிக்கா வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கிரீன் கேண்டல் வந்துன்னா நம்ம வந்து கன்சிடரேஷன்ல எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சாலிடேஷன் போய் ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து கன்சிடரேஷன்ல எடுக்கலாம். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அண்ட் நண்பர்களே, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். நம்ம சேனலை வந்து இன்னமும் மேலும் வளர்றதுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் நம்மளுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் எதுனா இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இதே மாதிரி தினம் ஒரு வீடியோ பிளஸ் வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே நம்ம வந்து நைட்டு 9 மணிக்கு லைவ் வரும். அதுலயும் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.